கனடாவில் அதிரடியாக குடியுரிமை பறிக்கப்பட்ட ஆசிய நாட்டவர் நாடு கடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. கனடாவில் விபத்தை ஏற்படுத்தி பலரை படுகொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் குடியுரிமை பறிக்கப்பட்ட ஆசிய நாட்டவர் ஒருவர் நாடு கடத்தப்பட உள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த ஜஸ்கிரத் சிங் சித்து என்பவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவினை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற விபத்தில் 16 ஹாக்கி வீரர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் 13 பேர் படுகாயமடைந்தனர். பேருந்து மற்றும் லொரி மோதிக்கொண்டதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் லொரியின் சாரதியான இந்தியரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் லொரியின் சாரதி ஜஸ்கிரத் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அவரின் கனேடிய குடியுரிமை பறிக்கப்பட்டு உடனடியாக இந்தியாவுக்கு நாடு கடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜஸ்கிரத் சிங் சித்து கனேடிய குடிமகன் இல்லை என்பதாலும் மிக மோசமான குற்றத்தை முன்னெடுத்துள்ளதாலும் அவரை நாடு கடத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட ஜஸ்கிரத் பல வருடங்கள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இந்த கோர விபத்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கனடா சஸ்கச்சுவான் மாகாணம் திஸ்டெலி பகுதியில் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.